எடப்பாடி பழனிசாமியின் விசுவாசி தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு தமிழகத்தில் மட்டுமல்ல பிற மாநிலங்களிலும் அதிமுக அலுவலகங்கள் செயல்பட்டு வருகிறது. மக்களவையில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்தில் மட்டுமல்ல புதுச்சேரியிலும் அதிமுக போட்டியிடுகிறது. அதேபோல் கர்நாடகாவிலும் போட்டியிட வேண்டும் என்று கர்நாடகா பொதுச் செயலாளர் கூறியுள்ள நிலையில் அதை காது கொடுத்து வாங்காத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கர்நாடகாவில் நமக்கு பெரும்பான்மை கிடையாது, கூட்டணி வைப்பதற்கும் ஆட்கள் தற்பொழுது சரியாக இல்லை, ஆகையால் இந்த தேர்தலில் கர்நாடகாவில் போட்டியிட தேவையில்லை என்றும் கூறியுள்ளார். கடும் கோபமடைந்தவர் தற்பொழுது ராஜினாமா செய்து எடப்பாடி பழனிசாமி சுயநலமாக செயல்படுகிறார் என்றும் அவர் தன்னிச்சை முடிவு எடுக்காமல் கூட்டாக முடிவு எடுக்கிறார் என்றும் கூறியுள்ளார். இதனால் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களை போல் தனி முடிவு எடுக்காமல் கூட்டாக இணைந்து முடிவு எடுப்பது பொதுச் செயலாளர் அழகு கிடையாது என்றும் அவர் கூறியிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுகவில் ஒற்றை தலைமை வேண்டும் என்பதற்கு போராட்டம் நடத்திய பொழுது நான் முழுமையாக எடப்பாடி பழனிசாமிற்குத்தான் ஆதரவை தெரிவித்தேன். அப்பொழுது செய்த மிகப்பெரிய தவறுக்கு இப்பொழுது யோசிக்கிறேன் என்றும் கூறியுள்ளார். தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு என்னுடைய ஆதரவை தெரிவித்து ராமநாதபுரம் தொகுதியில் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தையும் நான் தொடங்கப் போவதாக ஆர்.கே. சுரேஷ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்கள் யாரும் எடப்பாடி பழனிசாமியை நம்ப வேண்டாம், அவர் பச்சை துரோகி என்றும் அவரது சுயநலத்திற்காகத்தான் முடிவுகளை எடுப்பார் என்றும் பணத்திற்காகவும் பதவிற்காகவும் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு வருவதாகவும் கடுமையான குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். இதுபோன்ற நிலைமை தமிழகத்தில் மீண்டும் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த இடைத்தேர்தலில் நிச்சயமாக வெற்றியடைய வேண்டும். அவர் வெற்றியடைந்தால் மட்டும்தான் வருகின்ற மக்களவை தேர்தலில் அவர் வெற்றியடைந்து மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுப்பார். தமிழக மக்கள் அதற்கு அயராத உழைக்க வேண்டும். குறிப்பாக அதிமுகவின் தொண்டர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக ராமநாதபுரத்தில் பிரச்சாரங்களை அதிக அளவில் மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆதரவாளர்களும் அதிர்ச்சியடைந்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் அவரது சுயநலத்திற்காகத்தான் இருக்கிறது. பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதும் அவரது சுயநலத்திற்காகத்தான், பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் என்றும் கூறுவதும் அவரது சுயநலத்திற்காகத்தான். ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் அவர்களை மறைமுகமாக எதிர்ப்பதாக கூறி பன்னீர்செல்வம் என்ற பெயரை கொண்ட 5 நபர்களை வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்து அவர்களுக்கும் இவர்கள் வேலைகளை இறங்கி செய்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியின் விசுவாசிகள் என்றும் கடுமையான குற்றச்சாட்டை கர்நாடகா செயலாளர் கூறியுள்ளார். இதனால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரை அதிமுக வெற்றியடைவது மிக மிக கடினம் என்றும் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அவர் ராஜினாமா செய்து அதிமுகவில் இருந்து விலகி ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.